நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டியோ ஹோண்டா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இது வந்து ஃபுல்லாக ஒயரிங் எல்லாமே எலக்ட்ரிஷியன் கடையில் பார்த்துட்டு நம்மகிட்ட கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் வந்து போயிட்டுருக்கு. அதுதான் சாவி ஆன் பண்ணினேன். இந்த 10 ஃபியூஸும் அதே போல் இந்த 20 ஃபியூஸும் போகுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயரிங் எல்லாமே எலக்ட்ரிஷியன் செக் பண்ணி பார்த்துட்டு முடியல அப்படின்ட்டு அப்புறம் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. இதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹோண்டா டியோ. இது பார்த்தீங்கன்னா BS6 வண்டி. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃபு, இண்டிகேட்டர், ஹார்ன் எதுவுமே ஒர்க் ஆகலை. இதில் பார்த்தீங்கன்னா 20 ஆம்ஸ் ஃபியூஸு 20 10 மட்டும் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஃபியூஸ் வந்து நம்ம லைட் லைன் கொடுத்துருக்கோம். இப்போ ஃபியூஸ் இல்லாமல் அது லைட்டாக கொடுத்துருக்கோம். இப்போ எதுக்குன்னா ஒரு டைம் நம்ம ஃபியூஸ் வந்து அடுத்து மாற்ற முடியாது. ஃபியூஸ் போக சாவி ஆன் பண்ண ஃபியூஸ் போயிடுது. அதை ஃபியூஸ் போகாமல் இப்போ நம்ம வேலையை எப்படி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இதில் ஒரு பல்ப் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பல்ப் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம சாவி ஆன் பண்ணுறோம். சாவி ஆன் பண்ணோடனே நமக்கு வந்து பல்ப் வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ இதில் வந்து ஃபியூஸ் போகலை அப்படின்னா பல்ப் வந்து பிரைட்டாக எரியும். இதில் வந்து ஷார்ட் ஆகுது, பிளிங்க் ஆகுது. இப்போ இதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் டெஸ்டரு. நம்ம இதை ப்ளஸ் மைனஸ் வைக்கும்போது மெயின் வருது. இப்போ நமக்கு ஹோண்டாவில் பார்த்திங்கன்னா இந்த பிளாக் வித் ஒயிட்டு இது வந்து பேட்ரி கீ ரிட்டன் மெயின். இது நம்ம சாவி ஆன் பண்ணும்போது இந்த இடத்துக்கு வந்து ஒரு மெயின் வரும். இப்போ நம்ம இந்த மெயின் வருதா அப்படின்னு பார்க்குறோம். மெயின் இங்கே வரல. இதில் வந்து லைன் கொடுத்துருக்கு, எர்த்து கிரவுண்டு கொடுத்துருக்கு. அதில் வந்து மெயின் வரல. இப்போ அதுக்கு வர மெயின் தான் இது. இப்போ இந்த இடத்துலையும் நம்ம டெஸ்டர் வைக்கும்போது இங்கே லைட் எரியல. இப்போ அதுதான் நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த இடத்துலையும் நமக்கு வந்து இங்கே மட்டும்தான் மெயின் வருது, மற்ற இடத்துல எங்கேயுமே மெயின் வரல. இந்த இடத்துலலாம் நமக்கு வந்து மெயின் வரல. இந்த இதில் மட்டும் நமக்கு வந்து மெயின் வருது. இப்போ இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இப்போ இதில் வந்து நம்ம மெயினே தான் மறுபடியும் நம்ம இதில் கொடுக்குறோம். இதில் கொடுக்கும்போது நமக்கு வந்து இது வந்து ஸ்பார்க் வருது. அதாலே தெரியும். இது மெயினே நம்ம கொடுக்கும்போது இதில் ஸ்பார்க் வருது. அப்போ இதில் வந்து எங்கே ஒரு கிரவுண்டு வந்து இதில் டச் ஆகுது இந்த லைனில். அதுதான் நம்ம எங்கே ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா BS6 டியோ. இந்த வண்டி வந்து செல்ஃப் ஒர்க் ஆகலை, அதே போல் வண்டி ஷார்ட் ஆகலை அப்படின்னு இருந்தது. இந்த ஃபியூஸ் மட்டும் அடிக்கடி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இந்த ஃபியூஸ் வந்து நம்ம ஹெட்லைட் பல்ப் போட்டு லிங்க் பண்ணியிருக்கோம். ஒயரிங் எல்லாமே ஃபுல்லாக பிரித்து பார்த்தாச்சு. அதே போல் UCM கப்ளரை வந்து இந்த கப்ளரை கழட்டினா மட்டும் நமக்கு வந்து இந்த பிளிங்கிங் நிற்கிது. இதை இந்த UCM கப்ளரை பிடுங்கிட்டா மட்டும் இந்த பிளிங்கிங் நிற்கிது. ஆனால் ஒயரிங்கில் எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஒயரிங்லேயும் ஃபால்ட்டு இருக்கா என்னன்னு தெரியல. ஃபுல்லாக பிரித்து ஒயரிங் எல்லாமே பார்த்தாச்சு. இதில் கடைசியாக எங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்பு பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசியாக பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை தான். இதுதான் நமக்கு வந்து இந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பவர் காயிலுக்கு போகிற அந்த மெயின் லைன். இது வந்து தவறுதலாக இதில் வந்து லூப்பிங் பண்ணி இந்த இடத்துல வந்து டச் ஆகிருந்துருக்கு. இந்த சைலன்ஸில் அந்த பவர் காயிலோட கப்ளர் லைன் வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆகிருக்கு. அது அப்படியே அதில் வந்து சால்ட்ரிங் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து கவனிக்காமல் இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்கு. இப்போ இதை நம்ம டிஸ்கனெக்ஷன் பண்ணி விடுறோம். இதை பண்ணோடனே நமக்கு வந்து அந்த பிளிங்கிங் வந்துச்சு. இதுதான் இந்த வண்டியில் கம்ப்ளைண்ட்டு. இப்போ இதுக்காக தான் இந்த வண்டியில் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ இந்த பிளிங்கிங் வந்து தொடர்ச்சியாக பிளிங்க் ஆகலை, கட் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வண்டி ரெடி ஆகிடுச்சு. ப்ளக் காயிலில் வர லைன் எல்லாமே கரெக்டாக லூப்பிங் பண்ணி வேறு கப்ளர் போட்டு அதை ரெடி பண்ணியாச்சு. அதே போல் இந்த இடத்துல எந்த ஒரு ஷார்ட்டேஜும் இல்லை. இப்போ ஒயரிங் ஃபுல்லாமே பிரித்து அதெல்லாம் கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ சாவி ஆன் பண்ணி இப்போ ஃபியூஸ் போகுதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்குறோம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு வந்து ஒரு வோல்ட் வந்து கட் ஆகிடுச்சு. கட் ஆகிட்டு இப்போ நம்ம அடுத்து நம்ம வந்து செல்ஃப் போட போகிறோம். செல்ஃப் போட்டோடனே செல்ஃப் எடுத்துச்சு. வண்டி வந்து ரன்னிங்கில் இருக்குது. அதே போல் இதில் வந்து இந்த ரிலே ஃபங்க்ஷன் ஆகிற அந்த இதெல்லாம் கிடையாது. லைட் வந்து இப்போ ஒரு ஃபியூஸ்லேருந்து ஒரு வோல்ட்டு இங்கே வந்து ரிட்டன் போயிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக பல்ப் எரிஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதே போல் வண்டியும் ரன்னிங்கில் இருக்குது.
ஓபி போட்டு ஏதாவது ஃபால்ட் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இதில் வந்து 0 வந்து இருக்குது, எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லைன்னு இருக்குது. மறுபடியும் உள்ளே போயிட்டு ரீட் ஸ்கோரில் போய் பார்க்குறோம். இந்த நோ வெஹிக்கிள் ஃபால்ட், இந்த வண்டியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போ இதில் வந்து பேட்டரியோட வோல்ட்டு, ரிட்டர்ன் சார்ஜெலாம் ஏறுதா அப்படின்றதையும் செக் பண்ணுறோம். இப்போ இதில் ரிட்டர்ன் சார்ஜ் வந்து கரெக்டாக ஏறுது, பேட்டரியும் ஓகே சொல்லிடுச்சு. இப்போ ஓபிடியில் வந்து லைவ் டேட்டா ஆர்பிஎம்லாம் எவ்வளோ இருக்குது, உள்ளே போகிற மேனிஃபால்ட்டுக்குள்ளே போகிற பெட்ரோலோட அழுத்தம் எவ்வளோ அப்படின்ட்டு எல்லாமே நம்ம இதில் பார்த்துட்டு அதே போல் பேட்டரியோட ரிட்டர்ன் சார்ஜிங் வந்து எந்த அளவுக்கு ஏறுது அப்படின்ட்டு 13.14 அது வரைக்கும் பேட்டரியோட வோல்ட்டு ஏறுது அப்படின்ட்டு, அதுவும் ரிட்டர்ன் சார்ஜிங் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர். இப்போ எதுக்கு எத்தனை மல்டிமீட்டரில் வந்து இது வந்து ஓபிடியில் வந்து பேட்டரியோட சார்ஜிங் ஏறது பார்க்குறோம். இது வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரோட பேட்டரி சார்ஜ் ஏறது பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு பிராண்டு பேட்டரி டெஸ்டரு, சார்ஜிங் செக் பண்ணுறது, இதையும் பார்க்குறோம். இப்போ இதில் வந்து இது வந்து அக்யூரேட்டாக காட்டுறது, இதுவும் வந்து ஒர்க்கிங் தான், இது கரெக்டான சார்ஜிங்கு. அதே போல் இதுவும் வந்து டிஜிட்டல் மீட்டருக்குள்ளே அதுவும் சார்ஜிங். இப்போ ஒரு விஷயத்துக்கு ஒரு மீட்டருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்ற இதுக்காக இந்த எல்லா மீட்டருமே இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு வந்து ஏற்கனவே வந்து இது வந்து பேட்டரியோட மெயின் லைன் பார்த்தாலுக்கு, இந்த பேட்டரியோட மெயின் லைனில் இந்த பிளாக் கலர் லைனில் வந்து இந்த மெயினை வந்து நம்ம கொடுக்கும்போது ஸ்பார்க் ஆகிட்டு இருந்தது. இப்போ அதை வந்து மறுபடியும் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை நம்ம டச் பண்ணும்போது இப்போ எந்த ஒரு ஸ்பார்க்கும் ஆகாது, கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு ஸ்பார்க்குமே ஆகாது. இந்த மெயினும் வந்து எடுத்துக்கும். இதில் வந்து கிரவுண்டு வந்து அந்த கிரவுண்டு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து டச் ஆனதால் தான் ஃபுல் ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. அதுதான் நம்ம அதுக்கு வர லைன் எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம்.